எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரத்தில் நடந்த மோட்டார் நியூஸஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ரொம்பவே இம்பார்ட்டண்டான மோட்டார் நியூஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்திலே வந்து மோட்டார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. இது வந்து வாரத்தோட இறுதி நாளில், இது வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஹாப்பி சண்டே அண்ட் மோட்டார் நியூஸை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஹாட்டான நியூஸ் தான், பட் ரொம்பவே ஓல்டான நியூஸ். ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து வெர்ஷன் 4 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல புரளிகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து R3ன்னு சொன்னாங்க, R7ன்னு சொன்னாங்க, அண்டு வேறு பேரில் வந்து நிறையா வந்து சொன்னோம். பட் அது எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னது எல்லாமே போய் ப்ரோ. V4ம் கிடையாது, இது வந்து R15M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Yamaha சைடில் இருந்து. ஸோ இது வந்து லீக்டு இமேஜஸில் தான் வந்து வந்திருக்கு. நான் அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லலை. அப்படின்னாலுமே வந்து புக்ஸில் இருக்கட்டும், லீக்கான அந்த பேப்பர்ஸ்லையாக இருக்கட்டும், அண்ட் பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தரமான பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் தரமான பைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் அதோட PHP அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0.25 வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது பழைய பைக் வந்து 18.3 வந்து இருந்துச்சு, இது வந்து 18.1 தான் வந்து இருக்குது. அந்த 0.5 வந்து கொஞ்சம் கழிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. அப்சைட் டவுன் 4க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது அப்படியே R1M மாதிரியே இருக்குது. R15M அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு ப்ரீமியம் பைக்ஸ் மாதிரி ஒரு ஸ்மால் சிசியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். பட் ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒரு ஹைக் வந்து இருக்கும். 5,000 to 10,000 இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் 10,000 to 15,000 இருந்துச்சு அப்படின்னா பட்ஜெட்டில் கொஞ்சம் கை வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ R15M வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து நம்ம வந்து ரோட் சைடில் வந்து பார்க்கலாம். Aprilia பைக்ஸ் வந்து RS660 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் லான்ச் டேட்டோ அண்ட் ப்ரைஸோ வந்து நமக்கு வந்து தெரியல. கூடிய விரைவில் வந்து அஃபிஷியல் சைட்லேருந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதோட டைரக்ட் காம்படிட்டர் யார் அப்படின்னா CBR 650யும் அண்ட் Ninja 650 தான் டைரக்ட் காம்படிட்டர். இந்த பைக் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பைக்ஸை வந்து தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Aprilia வந்து எந்த பைக்ஸ் வந்தாலுமே ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் தான் வந்து வரும். ஸோ அது நம்மளோட அஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் இந்த பைக்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து 659cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இதோட பவர் 100 PHP at 10,500 RPM வந்து கொடுக்குது. 67 Nm டார்க் வந்து 8,500 RPM வந்து கொடுக்குது. பைக்ஸ்ல வந்து கார்னரிங் ABS, வீலி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் பிரேக்கிங் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் 5 ரைடிங் மோட்ஸும் வந்து இருக்குது. ஹோண்டா பைக்ஸ்ல ரொம்ப ஐகானிக்கான பைக் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கன் ட்வின் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ட்வினோட நியூ மாடல் வந்து 2022 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மெக்கானிக்கல் அப்கிரேடும் இருக்குது. அது போக ஸ்டைலிஷ்டாக கொஞ்சம் அப்கிரேடும் வந்து இருக்குது. கலர் டியூன்ஸ் அந்த மாதிரி வந்து அப்கிரேட் வந்து பண்ணுறாங்க. பைக்கோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். KTM இந்தியாவோட 10th anniversary செலிப்ரேஷனுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் 18 ஆகஸ்ட் 2021 அப்புறம் எடுக்க வேண்டிய KTM பைக்ஸில் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து 2 years வாரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் 1 year, அதாவது 3 years வாரண்டி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 1 year வந்து ரோட் அசிஸ்டண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆஃபரோட எண்டு டேட் வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் KTM பைக்ஸ் இந்த ரீசன்ட் டேஸில் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Yamaha சைட்லேருந்து RX155 ஸ்கூட்டர் டைப் பைக்ஸ் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா சைடில் வந்து ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம இந்தியா ஸ்கூட்டர்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பைக் வந்து எந்த இன்ஜினில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எந்த இன்ஜின் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா R15 V3ல இருக்கிற சேம் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து R15 கூட அதால் வந்து போட்டி போட முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் PHP வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. 14 PHP தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு R15 வந்து 18 PHP வந்து வரும். ஸோ அதனால இந்த ஸ்கூட்டரை வச்சுட்டு R15 ஓட்ட கடிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். பட் இன்ஜின் என்னவோ வந்து R15 V3யோட இன்ஜின் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் பைக்கில் இருக்கிறதுலையே ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்பவே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் வந்து NSம் RSம். ஸோ இந்த NS அண்ட் RSோட அடுத்த வெர்ஷன் வந்து 250cc வெர்ஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் ஆகும் போது அதுக்கான டெஸ்ட் ரைஸ் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஒரு லீக்டு பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஹைவேஸில் வந்து அவங்க 100க்கு மேலே வந்து க்ரூஸ் வந்துட்டு போனதா ஒரு லீக்டு வீடியோஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட ரோட் சைடு வந்து வருவாங்க. ஸோ 250cc வந்து இவங்க வந்து லான்ச் ஆகிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1.5க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். X4 ப்ரைஸே வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து
சில நிபுணர்கள் வந்து குறிச்சிருக்கிறாங்க. போன வாரம் நடந்த மோட்டோ நியூஸ் எல்லாமே ஓரளவு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் வந்து உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்டு இது இந்த வாரத்துக்கான நிலைமை தான். அடுத்த வாரம் மீண்டும் உங்களுடைய மோட்டார் நியூஸில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் பிளாக்படி தமிழ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பிளாக்படி தமிழ் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யவும். நன்றி, வணக்கம், பாய், லவ் யூ ஆல்.